இந்த இடத்துல இந்த அதான் நீங்கள் போனீங்க பொண்ணு அந்த விஷயத்த சொன்னேன். ஆட்டிடியூட் காட்டல எந்த விஷயத்தாலன்னா அதை நீக்க சொன்னது மட்டும்தான் பேசும்போது நீங்கள் மறுத்துட்டேன்னு ஒரு இது சொல்லுங்கள், நான் வேணா அதுக்கு வந்து மறுத்து விட்டாருன்னு வேணா இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இது எப்படி சார் இப்படி போடுவேன்னு சொல்கிறீங்க, எனக்கு இதை நாங்கள் நீக்கணும்னு சொல்கிறேன், அதை ஃபுல்லாக மறுத்து வீடியோன்னா மறுக்கிறாருன்னு மட்டும் போட்டிங்கன்னா ஸ்டில் இருக்குங்களா நீங்கள் சார். சரி, நானும் இதே துறையில் தான் இருக்கேன். பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னா சார், நீங்கள் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் டெலிவிஷன் எல்லாருமே பார்த்தாங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் எரர் வந்துருச்சு, நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துருங்க சார், இல்லைன்னா ஒரு மறுப்பு வீடியோ போடுங்க சார், டிஸ்க்ளைமர் வாட் எவர் ஒரு ரிஜாயிண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்து ரிஜாயிண்டர் பண்ணுறதுக்கு ஏன்னா அடுத்த வீடியோவில் நான் பேசிடுறேங்க, இது மாதிரி ப்ரொடியூசர் தரப்புலேருந்து வரும்போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு இது மாதிரி தவறான தகவல், அவங்க வந்து அப்படியெல்லாம் படம் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்றத சொல்கிறேன். அந்த மாதிரி டீட்டெயிலாக அவர் சொல்லலை. என்ன ட்விட்டர்ல போட்டிருக்காரு, போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் கேட்டுங்க. போதை காசில் எத்தனை படம் எடுத்தார். ஓகேவா. ஸோ இதை வந்து எடுத்தது நம்ம, அதனால கோவம் வரும் இல்லையா, ஒரு ப்ரொடியூசர் நம்ம காசு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்திருக்கோம் சொல்லும்போது இப்படி சடனாக இப்படி சொல்லிடுறாங்களேன்றதால நம்ம இதை போயிட்டு முறையிடத்துக்காக அவரோட நம்பர் எடுத்து, இப்போ நான் உங்களை எப்படி நான் தொடர்பு கொண்டேன், திடீர்னு தொடர்பு கொள்றேன் இல்லையா, ஸோ அது மாதிரி தொடர்பு கொண்டு பேசும்போது அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா அசிங்கமா திட்டுற அவன் கிடையாது சார். ஒரு படத்தோட போஸ்ட் 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுறாங்க, ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா சார்? அதுக்கு போன்ல அரைக்குறை ரெக்கார்டு இருக்கு, ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டது இருக்கு, ஆபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டு. ஆனா இன்னைக்கு அவர் எப்படி ஏதாவது ஆபீஸ்ல வந்து பேசு அப்படின்னு பேசினது, இன்னைக்கு அதே ஆபீஸ்ல வந்து பேசுன்னு சொன்ன சவுக்கு சங்கரோட வாய் அரெஸ்ட் பண்ணும்போது பம்பிட்டு கால் மேல இல்லை ஆட முடியாம காலை அங்க போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் அங்க என்ன சொல்றாரு சார்? நான் இன்னைக்கு என்னுடைய கேள்வி 10 லட்சம் ரூபாய் அவர் கேட்டதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதாவது நம்பரா அந்த இதுல அது நாங்க சொன்னது, ஆனா அதுக்காக தானே இந்த பணத்தை நாங்க எடுத்துட்டு போறோம் சார். நீங்க இருக்கின்றனர், அவர் கைது செய்வதற்கு ஒத்துழைக்கவில்லை, கதவை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். வழக்கறிஞர் வர வேண்டும் என்றார். வழக்கறிஞர்கள் வந்த பிறகும் அவர் கதவை திறக்கவில்லை. போலீசார் கதவை உடைத்து வீட்டுக்குள் புகுந்தனர். வீட்டுக்குள் புகுந்தபோது அவர் ஹாலில் இல்லை, அவர் பெட்ரூமில் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கிடந்தார். அந்த பெட்ரூம் கதவையும் உடைத்து உள்ளே புகுந்து அவரை மீட்டு ஹாலுக்கு கொண்டு வந்து உட்கார வைத்தவுடன் கேமரா எடுத்து அவர் போலீசார் உள்ளே வருவது போலவும் ஹாலில் இவர் உட்கார்ந்திருப்பது போலவும் சீனை கிரியேட் செய்து ஃபாலோ என ஒரு படம். தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புருஷோத்தமன். இவர் இந்த படத்தை தயாரிக்கும் வேளையிலேயே அஜய் வாண்டையார் என்கிற இவருக்கு முன்பு நண்பராக இருந்தவர் அவர் கைதாகி போய்விடுகிறார். அவர் முக்கியமாக இந்த படத்தை தயாரிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார், பணம் போட்டு. ப்ரூஃப் இதுவே இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வீடியோல புருஷோத்தமன் எங்க அப்பா பேரை சொல்லி ப்ரொடியூசர் சொல்றாங்க. உங்க எஃப்ஐஆர்ல அப்படிதானே சார்? ஓகே சார், உங்க எஃப்ஐஆர்ல புருஷோத்தமன் சார் என்ன பேசின கரு மூலமா இது தடைப்பட்டு. எப்படி தடைப்பட்டு சார்? அதாவது என்னன்னா அவர் போதைப் பொருளால உண்டான காசு தான் நான் இந்த படத்தை பண்ணதா ப்ரொஜெக்ட் பண்றாரு. இது எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல வந்துட்டு கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஆக்டர். அந்த இதுக்கு அதுக்கு முன்னாடி நாள் அஜய் வாண்டியார்னு ஒன் ஆஃப் த எங்க படத்துல நடிச்சிருக்க ஒருத்தர், அவர் பணம் கொடுத்துருக்காரு. இல்ல அவர் ஒரு பைசா கூட நடிச்சிருக்காரு, பணம் வாங்கி எடுத்துக்கலாமா? இல்ல, இது இப்ப நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து அவர் அரசாங்கத்தை விமர்சிக்கிறார், அரசாங்கத்தை மட்டுமே கார்னர் பண்ணி விமர்சிக்கிறாரு. அது இல்லாம அவருடைய உண்மைத்தன்மை இல்லாம எல்லாரையும் விமர்சிக்கிறார். எல்லா அமைச்சர்களையும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, ஈவன் எல்லாரையுமே பேசுறாரு. நீதிபதிகளையே வந்து விமர்சிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதின்னு எனக்கு தெரியல. ஆனா நீதிபதியும் விமர்சிக்கிறார். ஒரு விஷயத்துல நீ சாரி கேட்கிறியா கோர்ட்ல, நீ சாரி கேட்கிறியா ஜெயிலுக்கு போறியான்னு சொன்னா நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்ன நபர் அவர். ஓகேங்களா? அப்ப நீதிபதி கேட்கிறாரு நீ இங்க மன்னிப்பு கேட்கிறியா இல்லைன்னா வந்து சிறைக்கு செல்றியான்னு கேட்கிறாரு. அதுக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா நான் சிறைக்கு செல்றேன்னு சொல்றாரு. அப்போ அவருடைய பேச்சு அந்த மாதிரி ஒரு வக்கரமான பேச்சு, நான் சிறைக்கு செல்றேன். அது நீதிமன்றத்தை ஒரு நீதிபதிக்கு முன்னாடி பேசுறாருன்னா அப்போ அவரோட கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்கள் அந்த போலீஸ் அவர் அரெஸ்ட் செய்யும் போது அவரோட வீட்டுக்கு வரும்போது கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. அப்போ அவருடைய கேரக்டர்ன்றதோட அவர் எந்த ஒரு பின்பலத்தினால இந்த கான்ஃபிடென்ட்ல உட்கார்றாருன்னு முறை பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுற போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமினா அறிக்கை விட்டார். அவருக்கு நேர்ந்த பெரிய ஜேர்னலிசத்துக்கு பெரிய ஆபத்து சட்டமன்றத்திலே பேசினார் இல்லையா? இல்லை, சமீபத்தில் அந்த அம்மா ஒரு வீடியோ கூட விட்டுருந்தாங்க, ஜனநாயகத்துக்காக நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோன்றாங்க.
இல்லை அவங்க இப்படி நீங்கள் பண்ணுறன்ற போது ஒரு ஷாக்காக இருக்குது, அதான் கேட்குறேன். உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம். நான் ஒரு 30 வருஷமாக பார்க்குறேன், எனக்கு ஷாக் இல்லை. நம்மலாம் டெய்லி பீத்துன்றால நம்ம முகத்தில் குசு விட்டாலாம் நாராது. அப்படி இருந்தும் நான் பலமுறை சிறையில் சென்ற பொழுது எனக்காக பல காணொளிகளை நீங்கள் பதிவிட்டிருந்தீங்க. அதை வந்து சிறையிலிருந்தே நான் வந்து பார்த்தேன். ஏன் சிறையில் இருந்து பார்த்தீங்களா? அதே எப்படி மக்கள் வந்து என்கிட்ட அதை கடத்தினாங்க வக்கீல் மூலியமாக. அதை வந்து அப்படி சொன்னாங்க. சொல்றீங்க? தொடர்ந்து கிஷோர் உங்களுக்காக வந்து காணொளி பேசி போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, அது என் மேல இருக்க அன்பினாலா இல்லை என்னை வைத்து மில்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா கிஷோர்? இல்லை, அது மில்க் பண்ணுறதுன்றது நீங்கள் பண்ணுற வேலை. அது 1.5 மணி நேரம் போட்டு ரம்பம் போட்டுருவீங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நான் வந்து என்னென்னா நீங்கன்ட்டு இல்லை, யாராக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு இருக்கணும்ல. இந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதே நீங்கள் எத்தனையோ பேரை வந்து இந்த மாதிரி இப்போ உங்களை எப்படி குடும்பப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி எத்தனையோ பேரை குடும்பப்படுத்துறதுக்கு நீங்கள் இறங்கி பண்ணியிருக்கீங்கல்ல. அப்போல்லாம் கூட நான் வந்து அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கேன். நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னும் போது உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறேன். ஹியூமராக எடுத்துக்கொண்டு போலான்னு பார்த்தா கிஷோர் அவர்கள் தொடர்ந்து சீரியஸாக போறாருங்கிறதுனால நாங்க 2 பேருமே சிறை வாழ்க்கையில் இந்த ஆட்சியில் அனுபவித்தவர்கள். அப்படி இருக்கிறப்போ சிறையில நீங்க இருக்கிறப்போ வந்து ஏன்டா மக்களுக்காக பேச வந்தோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து போயிடலாம். மக்களுக்காக எல்லாம் பேசிலாம் சிறைக்கெல்லாம் போகல. நீங்க வேற, நான் இப்போ உங்களை மாதிரிலாம் அப்படியே நாட்டு மக்களுக்காக உழைக்கிறேன், நான் பெரிய போராளி, அதெல்லாம் நான் சொல்லலை. கருணாநிதி குடும்பத்தை திட்டினேன் வண்ட வண்டையா, சரியா? அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு ஜால்ரா அடிக்கிற பத்திரிகையாளர்களே கேள்வி கேட்டேன், அதுக்காக சிறைக்கு போனேன். நான் மக்களுக்காக சேவை செஞ்சுலாம் சிறைக்கெல்லாம் போகல. நீங்க பேசுற பேச்சுக்கு இன்னொரு வாட்டி வந்து